சென்னை காசிமேடு அருகே கண்டெய்னர் லாரி இடித்ததால் இருசக்கர வாகனத்தில் இருந்து விழுந்த இளைஞர் மீது லாரியின் பின்பக்க சக்கரம் ஏறி சென்ற விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபு, விபத்து குறித்தான முழுமையான விவரங்கள். கௌதமி வணக்கம். இருசக்கர வாகனத்தில் நண்பரோடு பயணம் செய்து கொண்டிருந்த இளைஞர் தவறி கீழே விழுந்த பொழுது கண்டெய்னர் லாரி அவர் மீது ஏறி இறங்கியதில் அந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான பதைபதைக்க வைக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அதாவது சென்னை அடுத்த விச்சூர் பகுதியை சேர்ந்தவர் 22 வயதான எழிலரசன். இவர் நேற்று இரவு தனது நண்பரோடு தனது வீட்டில் இருந்து காசிமேடு பகுதிக்கு வந்துள்ளார். மீன்பிடி துறைமுக விரைவு சாலை பகுதிக்கு எழிலரசன் மற்றும் அவரது நண்பர் சென்று கொண்டிருந்த பொழுது காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய இடத்திற்கு தங்களுடைய இருசக்கர வாகனத்திலிருந்து சிறிய வழியில் எழிலரசன் திரும்பி இருக்கிறார். அப்போது பின்னால் இருந்து வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி ஒன்று இந்த எழிலரசன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருக்கிறது. இதில் தடுமாறிய எழிலரசன் கீழே விழுந்திருக்கிறார். அவர் மீது அந்த கண்டெய்னர் லாரியின் பின்பக்க டயரானது தலையில் ஏறி இறங்கி இருக்கிறது. இதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அந்த 22 வயதான எழிலரசன் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய நண்பர் மீட்கப்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போக்குவரத்து போலீசார் இது தொடர்பாக விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இளைஞரின் தலை மீது லாரி ஏறி இறங்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.